குண்டத்து காளியம்மன் திருவிழாக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு நான் அவர் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லோரும் கிளம்பி நாங்கள் போகிறப்பவே டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆயிடுச்சுங்க. அப்போவுமே நிறைய பேர் நடந்து போயிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க என்னென்னா பின்னாடி வழியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஃப்ரண்ட்டில் கூட்டமாக இருக்கும்னு. நாங்கள் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா எல்லா இதையுமே ஆஃப் பண்ண சொல்லி போலீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்லாமாச்சுன்னு போனோங்க. ஃபஸ்ட்டு திருவிழானாலே என்னங்க, டெல்லி அப்பளம் தானே. டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கையில் சூடாக இருந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் எனக்கு 2 வாய் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முன்னாடி எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன். அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால கொண்டத்தை கூட பக்கத்தில் பார்க்க முடியலங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் கிளம்பணும். ரொம்ப நாளாக அவர்கிட்ட எனக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டுட்டே இருந்தேன். ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஜில்லுன்னு ஜிகர் தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடித்தோங்க. குடிச்சிட்டு அப்படியே சொல்லிட்டு பபுள்ஸ் ஊதி நாங்களும் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோங்க. போனால் பார்த்திங்கன்னா லைட்டு வச்சு பொம்மை எல்லாம் அழகழகாக இருந்ததுங்க. நாங்களும் அது க்யூட்டாக இருக்குன்னு அதையை பார்த்து விளையாண்டுட்டு எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றுன்னு வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம்லாம் விளையாட போனாங்க. இதையும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் விளையாண்டதே இல்லை. சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று ட்ரை பண்ணோம். எப்பவும் போல தாங்க ஜெயிக்கவே இல்லைங்க. ஸோ இதுலேயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சா, சரி வாங்கடா வீட்டுக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. கிளம்பி அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போய் பார்த்தா டைமு 2 ஆயிடுச்சுங்க. சரி 2 மணி ஆயிடுச்சா, அப்படியே வாங்க வாக்கிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக பொடி நடையாக போட்டு வண்டிக்கிட்ட போய் நாங்களும் கிளம்பியாச்சு. மெயின் ரோட்டில் யாரையும் அலோவ் பண்ணாத காரணத்தினால நாங்கள் காட்டு வழியாக சைட்டு செம்மையாக இருந்ததுங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு.